ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரி நாற்றுகளையும் அழகாக ஊனியாச்சு. அரிசி பேக் எடுத்துக்கிட்டு அதை கீழேயும் சைட்லேயும் நிறையா ஓட்டை போட்டுட்டு, நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி போடணும்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் கத்திரி நாற்றுகளை அப்படி ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் ரெண்டு ஊனியிருக்கேன். இங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு அங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு ஊனியிருக்கேன் பாருங்கள். நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கின கத்திரி நாற்றுகள் இவைகள்லாம். இது சுற்றி இப்போ கட்டுக்கம்பி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், இப்படி உருவாது. நெக்ஸ்ட் நம்ம அது மாதிரி பண்ணிடுவோம். சூரிய வெளிச்சமும் நல்லா அதுக்குள்ளே போகும். இந்த பாருங்கள், நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். ஏன்னா நம்ம 2 டேஸாக நம்ம நிழல் பாங்கான இடத்துலேயே வச்சிட்டோம். இப்போ வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். ஆட்டோட சாணம் போட்டு வச்சு, மாட்டோட சாணம், அப்புறம் நம்ம தயாரித்த உரக்கழிவு எல்லாமே போட்டு ஒரு 3 பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு, ஷார்ட்ஸு, டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.